ஹாப்பி அண்ட் பிளஸட் சண்டேங்க. இன்னைக்கு வந்து சண்டே வந்து ஒரு 10:30 ஆகுது. எல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் கிளம்பிட்டோம். இன்னைக்கு மந்த்லி ஃபர்ஸ்ட் சண்டேன்றதுனால இன்னைக்கு வந்து நாங்கள் தமிழ் மாஸ்க்கு போகிறோம், மவுண்ட் ரோஸ்கில். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுறது ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறேன். இன்ட்ரோக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க, ஏன்னா நாய்ஸ் நிறைய இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சண்டே தாங்க ஃபேமிலி டைம். மோஸ்ட்லி மண்டே டு ஃப்ரைடே வந்து அவ்வளோ எல்லாரும் பரபரன்னு ஓடுவாங்க வேலைக்கு. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே தான் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வெளில போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு அந்த மாதிரி எல்லாம் வெளியில் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து சாட்டர்டே ஃபுல்லாக பசங்க ஸ்போர்ட்ஸில் போயிடும். இந்த சண்டே ஒரு நாள் தாங்க நாங்கள் 4 பேரும் ஒன்றா இருப்போம். காலையில் சர்ச் போயிட்டு அப்படியே வந்து மந்த்லி 1 டைம் வெளில போய் அப்படியே சாப்பிட்டுட்டு, அப்படி முடியலன்னா 2 டைம் கூட வெளில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஃப்ரீயாக நல்லா எல்லாம் ஒன்றா உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்படியே சண்டே ஃபுல்லாக வந்து போயிடும். ஸோ நல்லாயிருக்கும் சண்டேஸ்னால். அதனால தான் எக்ஸ்ட்ரா பொலிவு இருக்குது. அப்புறம் என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கவங்க என்னென்னா, ஆக்னிலாம் இப்போ கிளியர் ஆகிட்டு வருதா, பவுடர்லாம் போடக்கூடாது, வெறும் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான். அதனால தான் கொஞ்சம் அப்படியே ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக உங்களோட நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, நியூசிலாண்டில் வந்து நான் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சில பீப்புள் வந்து ரியலி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். அப்படியே நியூசிலாண்டில் இருக்கவங்க நான் சொல்கிறதுல ஏதாவது அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 10:30 ஆயிடுச்சு. 11:30க்கு மாஸ் ஸ்டார்ட் ஆகும். 11 o'clock வந்து ரோசரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சர்ச்சுக்கு போகணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்து வண்டி நான் தாங்க ஓட்டிகிட்டு போகிறேன். இப்போல்லாம் மனசில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பயம் பதட்டம் இருக்கும்ல, அது இப்போ கிடையாது. நார்மலாக ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இன்னுமே வந்து எனக்கு மோட்டர் வேல ஓட்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருக்கும். எதுக்குன்னா நம்ம லேன் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அப்போ வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். இப்போ நம்ம வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு போகிற ரூட்டில் ஒரு 100 meters தான் மோட்டர்வே கவர் ஆகும். உடனே வந்து எக்ஸிட் வந்துடுங்க. அதனால் வந்து இன்றைக்கி நானே ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஓட்டினேங்க. சர்ச்சுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியில். சரி ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம போனால் இனி வந்து ஐடி ஜாப் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். நானும் வந்து நிறைய ஜாப் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கான ஒரு கரெக்டான ஜாப் வந்து இன்னும் கிடைக்கல. மேபி இன்னும் கூட நான் வந்து இன்னும் நிறைய அப்ஸ்கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைச்சிட்டு தாங்க இருக்குது, கிடைக்கலன்னெலாம் இல்லை. கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து வேலை கிடைச்சிட்டு தான் இருக்குது. அப்புறம் முக்கியமானது என்னென்னா பார்த்திங்கன்னா, இப்போ என் கூட படிக்கிறவங்கலாம் வந்து கட்டாயம் ஒரு வேலை பண்ணிகிட்டே தான் வந்து அவங்க படிக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் சரி நம்மளும் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு டெம்ப்ரவரியோ பார்ட் டைமோ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ போகிற ஜாப் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஊர்லேருந்து நியூசிலாண்டு வந்துட்டு ஐதர் ரெண்டல் வீட்டில் இருப்பாங்க, இல்லைனா ஃபேமிலியாக வந்தவங்க பிகினிங்கில் ஒரு ஃபஸ்ட் ஹோம் மாதிரி வாங்கியிருப்பாங்க. ரெண்டல் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து ரெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்புறம் மற்றதெல்லாம் செலவுகளெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம சமாளிக்கணுன்னா ஏதாவது ஒரு ஜாப் போயிட்டு தாங்க இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஃபஸ்ட் ஹோம் எங்களை மாதிரி யாராவது வாங்கியிருக்காங்கன்னா மார்ட்கேஜ்ன்ற ஒன்றுத்தில் வந்து நல்லா மாட்டிக்குவோம். அது கட்டி தான் ஆகணும். ஸோ அதனாலேயே வந்து ஒர்க்கு எதாவது பண்ணிகிட்டே தாங்க படிக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இன்னொன்று நான் பார்த்தது நியூசிலாண்டில் என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒரு வீடு இல்லை 2-3 வீடு அப்படி வச்சுருக்காங்க. அது எப்படின்னா ஃபஸ்ட் ஹோம் மாதிரி வாங்கிட்டு அதை கொஞ்சம் நல்லா பே பண்ணிவிட்டு ஈக்விட்டி மாதிரி டெவலப் பண்ணிவிட்டு திருப்பி செகண்ட் ஹோம்க்கு லோன் போட்டு செகண்ட் ஹோம் அப்புறம் தேர்ட் ஹோம் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து லோனில் வாங்கி தான் பேரலாக வந்து ஃபஸ்ட் ஹோமை ரெண்ட்டுக்கு விட்டுட்டு அது வந்து ரெண்ட்லேயே அந்த மார்ட்கேஜ் கட்டிடுவாங்க. செகண்ட் ஹோமுக்கு மட்டும் கட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் அதெல்லாம் வந்து கேட்கும் போது எனக்கே வந்து ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தோணுச்சு.
ஸோ நிறைய பேர் நியூசிலாண்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து 2-3 வீடு இருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நியூசிலாண்டில் வந்து முக்கியமாக ப்ளூ காலர் ஜாப்ஸ்க்கு வந்து நல்லா டிமாண்டு. நல்லா வந்து அது காசு சம்பாதிக்கலாங்க. ப்ளம்பிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன், டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து டிமாண்டுங்க. நாங்கள் சின்னதாக ஒரு சன்ரூம் கட்டினோம். அது அவர் பார்க்கும் போது அவ்வளோ சிம்பிளாக இருந்தார். ஆனால் பார்த்திங்கன்னா அவருக்கு 2-3 வீடு, நல்லா வசதியாக இருக்காங்க. நல்லா வந்து தன்னோட ஸ்கில், அதாவது கைத்தொழில் மாதிரி ஏதாவது வச்சு நல்லா கொஞ்சம் பொழைச்சிக்கிறாங்க. ஸோ அதுவும் எனக்கு புதுசாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நீ எந்த ஜாப் பண்ணாலுமே எல்லாருக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. நியூசிலாண்டில் அந்த பாகுபாடுன்றது இங்கே கிடையாதுங்க. நான் பார்த்த வரைக்கும். மற்றவங்க எப்படின்னு தெரியல. மேபி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஆக்சுவலி. நியூசிலாண்டில் வந்து டேக்ஸ் வந்து 35%, 40% அந்த மாதிரி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க டேக்ஸ் வாங்குகிற அளவுக்கு இந்த நாடை வந்து நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம வந்து லீவ் நாளில் நம்ம பார்க்குக்கோ பீச்சுக்கோ அப்படி போகும்போது அதெல்லாம் சுத்தமாக இருக்குங்க. ப்ளஸ் மற்ற கவர்மெண்ட் கிட்டேருந்து வர ஃபெசிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொடுக்குற டேக்ஸ்க்கு வந்து இந்த நாட்டை வந்து நல்லா வந்து வழிநடத்தி செல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருக்குங்க நியூசிலாண்டில். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. இதில் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த கடைசி கிளிப்பிங் வந்து புதுசாக டீஹியூமிடிஃபையர் வாங்கியிருக்கோங்க வீட்டுக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணுறதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். வீட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு வரோங்க. அதையும் ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.